ஹாய் ஸ்டூடெண்ட், நான் உங்களுக்காக +1 அக்கௌண்டன்சி சாப்டர் நம்பர் 3 சம் நம்பர் 12 இதுதான் நமக்கு கடைசி சம். ஓகேவா? மேரி இஸ் எ ரைஸ் டீலர் ஹேவிங் பிஸ்னஸ் ஃபார் மோர் தென் 5 years. பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் in her books for the period of March 2018. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மேரி வந்து ஒரு ரைஸ் டீலராக, அவங்க வந்து 5 years தான் அவங்க பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு வராங்க. பாஸ்ட் ஜேர்னல் என்ட்ரிஸ் இன்னர் புக்ஸ் ஆஃப் த பீரியட் மார்ச் 2018ஓட இவங்களோட ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்குறாங்க. இந்த டிரான்சாக்ஷனை வச்சு நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் இப்போது போடணும். இப்போ பாருங்கள், March 1 ரைஸ் பேக்ஸ் பாட் ஆன் கிரெடிட் ஃப்ரம் சிபி. என்ன பண்ணியிருக்கோம்? ரைஸ் பேக்கை வந்து நம்ம வாங்கியிருக்கோம். யார்கிட்டேருந்து? சிபிக்கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். கடனுக்கு வாங்கினதுனால சிபி அக்கௌண்ட்டுன்னு தான் வரும். ரைஸ் பேக்ஸ் பாட்னா இதுவும் என்னன்னு வரும்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுன்னு தான் வரும். ஓகேவா? அப்போது நான் என்ன சொல்லியிருக்கேன்? வாட்ஸ் கம்ஸ் இன் டெபிட்டு கோஸ் அவுட்டு கிரெடிட்டு. ஓகேவா? கம்ஸ் இன் டெபிட்டு கோஸ் அவுட்டு கிரெடிட்டு. அப்போது நமக்கு உள்ளே என்ன வந்திருக்கு? பர்ச்சேஸ் பண்ண பொருள் வந்திருக்கு. அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எட்டாரு, நமக்கு கேஷ் கொடுத்து வாங்கியிருந்தா டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டில் வரும். பட் ஆனால் நம்ம கிரெடிட்டுக்கு வாங்கினா எப்போவும் நேம் தான் யூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ சிபி அக்கௌண்ட் கிரெடிட். இப்போ பாருங்கள், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட்டு 20,000 டு சிபி அக்கௌண்ட் 20,000. ரைஸ் பேக்ஸ் பாட் ஆன் கிரெடிட். பர்ச்சேஸ் பண்ண பொருள் உள்ளே வந்திருக்கு டெபிட்டு. டு சிபி கேஷ் கொடுத்து வந்திருந்தா இங்கே கேஷ் அக்கௌண்ட்டுன்னு வந்திருக்கும். இது கடனுக்கு வாங்கினதுனால டு சிபி அக்கௌண்ட்டு 20,000. எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பெய்ட் த்ரூ நெட் பேங்கிங் 500 சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸை கட்டியிருக்கோம். எது மூலயமா கட்டியிருக்கோம்? நெட் பேங்கிங் மூலயமா கட்டியிருக்கோன்னா பணம் எதுலேருந்து போயிருக்கு? பேங்க் மூலயமா போயிருக்கு. ஓகேவா? அப்போது பணம் வெளியே போயிருக்குன்னா கோஸ் அவுட் கிரெடிட்டுன்னு சொல்லியிருக்கேன். அப்போது பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட்டில் வரும். எந்த அக்கௌண்ட் டெபிட்டில் வரும்னு பார்த்தா, எதுக்காக நம்ம கட்டியிருக்கோம்? எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்க்காக கட்டியிருக்கோம். அப்போ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அக்கௌண்ட் எட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். எலக்ட்ரிசிட்டி அக்கௌண்ட் எட்டார், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அக்கௌண்ட் எட்டார். ஓகேவா? எட்டார் 500 டு எது மூலயமா கட்டியிருக்கோம்? பேங்க் மூலயமா கட்டியிருக்கோம். அப்போ பேங்க்லேருந்து பணம் வெளியே போயிருக்கு இல்லையா? அப்போ பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட்டார் 500. எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பெய்டு. இப்போ பாருங்கள், ரிட்டர்ன் கூட்ஸ் பாட் ஃப்ரம் சிபி. நம்ம கூட்ஸ் வந்து சிபிக்கிட்டேருந்து வாங்கியிருந்தோம் இல்லையா, ரைஸ் பேக்ஸு, அதை நம்ம திரும்ப அனுப்புகிறோம். ஏதோ ஒரு ரீசனுக்காக திரும்ப அனுப்புகிறோம். அப்படி திரும்ப அனுப்பணுன்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும்? நம்ம வாங்கின பொருள் வெளியே போகுது. அப்போ வெளியே போகணுன்னா, பர்ச்சேஸ் பண்ண பொருள் வெளியே போகுதுன்னா அது என்ன அக்கௌண்ட்டுன்னு வரும்? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டுன்னு வரும். வெளியே போகுதுன்றதுனால அந்த பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டை கிரெடிட் சைடு வரும். ஓகேவா? அப்போது நம்ம பணம் கொடுத்துருந்தா டெபிட்டில் கேஷ் திரும்ப வந்திருக்கும். பட் ஆனால் பணம் கொடுக்காம கடனுக்கு வாங்கினதுனால சிபி அக்கௌண்ட் டெட்டார்னு வரும். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டு கிரெடிட்டார். இப்போ இங்கே பாருங்கள், சிபி அக்கௌண்ட் டெட்டார், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டு கிரெடிட்டார். ஓகேவா? ரிட்டர்ன் கூட்ஸ். ஓகே, அந்த ரைஸ் பேக் வாங்குறது திரும்ப நம்ம வெளியே அனுப்புறதுனால டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டு. சிபி கிட்டேருந்து கடனுக்கு வாங்கினதுனால டெட்டாரில் அந்த சிபி அக்கௌண்ட்டுன்னு தான் வரும். ஓகேவா? ரைஸ் பேக்ஸ் டேக்கன் ஃபார் பர்சனல் யூஸ். பர்சனல் யூஸ்னாலுமே நான் என்ன சொன்னேன்? ட்ராயிங்ஸ்ன்னு சொன்னேன். ஓகேவா? ட்ராயிங்ஸ் எப்பவும் எதில் வரும்? டெட்டாரில் தான் வரும். டெபிட் சைடு தான் வரும். ஓகேவா? அப்போது ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார். ரைஸ் பேக்ஸுன்னும் போது அது ஒரு ஸ்டாக் மாதிரி தான். அப்போ ஸ்டாக்குன்னு வந்துச்சுன்னா அது என்ன அக்கௌண்ட்டுன்னு யூஸ் பண்ணுவோம்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுன்னு யூஸ் பண்ணுவோம். இதுவே கேஷ் எடுத்திருந்தால் கேஷு கிரெடிட்டார்னு எழுதுவோம். பேங்க்லேருந்து எடுத்திருந்தால் பேங்க் அக்கௌண்ட் எழுதுவோம். இது ரைஸ் பேக் எடுத்ததுனால பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுன்னு எழுதணும். ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் பர்சனல் யூஸ்க்காக எடுத்ததுனால ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டார். டு ரைஸ் பேக்ஸ் எடுத்ததுனால அது பர்ச்சேஸ் ஸ்டாக் எடுத்த மாதிரி வரும். டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டார். அப்போது 1000 ரைஸ் பேக் டேக்கன் ஃபார் பர்சனல் யூஸ்.
அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் பெய்டு 2000. என்ன பண்ணியிருக்கோம், அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்க்காக பே பண்ணியிருக்கோம். பே பண்ணால் கேஷ் நம்மளை விட்டு வெளியே போதா உள்ளே வருதான்னு பார்த்தா கேஷ் நம்மளை விட்டு வெளியே போகுது. வெளியே போச்சுன்னா கேஷ் நமக்கு என்ன வரும், கிரெடிட்டில் வரும். அப்போது எதுக்காக நம்ம பண்ணோம், அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்க்காக பண்ணோம். அப்போ அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் டெபிட்டு, பணம் வெளியே போனதுனால அது கிரெடிட்டு. அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு cash account. Advertisement expenses account debtor 2000 to cash account 2000. Advertisement expenses paid பண்ணோன்னா கேஷ் கொடுத்து தான் பெய்ட் பண்ணியிருக்கோம். பேங்க் எதுவுமே சம்மந்தப்படலைன்னா கேஷ்ன்னு தான் அந்த இடத்துல எடுத்துக்கணும். கூட் சோல்ட் டு மனு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே கேஷ்ன்னு எதுவுமே கொடுக்காததுனால இதை நம்ம கிரெடிட்னு தான், வெறும் நேம் மட்டும் கொடுத்துருந்தா கிரெடிட்னு தான் எடுத்துக்கணும். கடனுக்கு தான் எடுத்தோம் அப்படின்றத எடுத்துக்கணும். கடனுக்கு தான் வாங்கியிருக்கோம், சேல் பண்ணியிருக்கோம், கடனுக்கு தான் விற்றுருக்கோம். கூட் சோல்ட் டு மனு, மனுவுக்கு கடனுக்கு விற்றுருக்கோம். அப்போது நம்ம கேஷுக்கு விற்றா உள்ள பணம் வரும், சேல்ஸ் அக்கௌண்ட் கீழே டு சேல்ஸ் அக்கௌண்ட்டுன்னு வரும். பட் ஆனால் வந்து இங்கே கடனுக்கு கொடுத்ததுனால அந்த மனோ அக்கௌண்ட்டு டெபிட்டில் வரும். ஓகேவா, கேஷ்க்கு பதில் மனோ அக்கௌண்ட் வரும். அப்போ மனோ அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். மனோ அக்கௌண்ட் டெட்டார் 20,000 டு சேல்ஸ் அக்கௌண்ட் 20,000. கூட்ஸ் சோல்டு டு மனோ. ஓகேவா, கூட்ஸ் சோல்டு டு மனோ. அப்போ 20,000 வந்துருச்சு. கூட்ஸ் ரிட்டர்ன் பை மனோ 5,000 சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம விற்ற பொருளை ஏதோ ஒரு ரீசனுக்காக மனோ வந்து திரும்பி அனுப்பியிருக்காரு. எவ்வளோ மதிப்புள்ள பொருளை திரும்பி அனுப்பியிருக்காரு, 5,000. அப்போது நம்ம விற்ற பொருள் உள்ளே வருதுன்னா அது சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட். சேல்ஸ் பண்ண பொருள் உள்ளே வந்திருக்கு, அப்போது உள்ளே வர்றது டெபிட். அப்போது சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டு டெபிட்டு, மனோ அக்கௌண்ட்டு கிரெடிட்டு. ஏன்னா நம்ம கடனுக்கு விற்றதுனால அங்கே கேஷுன்னு வராது, மனோ அக்கௌண்ட்டு கிரெடிட்டு. பாருங்கள், சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டு டெபிட்டு 5,000 டு மனோ அக்கௌண்ட்டு 5,000. ஓகேவா, இப்போது பேமெண்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் மனோ த்ரூ NEFT அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது எது மூலயமா கட்டியிருக்காங்க, பேங்க் மூலயமா தான் கட்டியிருப்பாங்க. ஓகேவா, அப்படி கட்டியிருக்கும் போது நமக்கு பணம் உள்ளே வந்துச்சுன்னா அது டெபிட்னு சொன்னேன். அது எது மூலயமா கட்டியிருக்காங்க, பேங்க் மூலயமா. அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு வரும். அப்புறம் யாரோட அக்கௌண்ட்டு, மனோ தான் கட்டியிருக்காரு நமக்கு. அப்போது மனோ அக்கௌண்ட்டு கிரெடிட்டார் அப்படின்னு வரும். ஆனால் இங்கே பாருங்கள், நமக்கு அமௌண்ட்டு கொடுக்கல. அந்த அமௌண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோன்னா, நமக்கு மனோவுக்கு மொத்தமாக விற்ற பொருள் எவ்வளோ, 20,000. அதில் அவர் ரிட்டர்ன் அனுப்பின பொருள் எவ்வளோ, 5,000. ஓகேவா, அப்போது மீதி அவர் நமக்கு எவ்வளோ பணம் தரணும், 15,000 தான் தரணும். இந்த 20,000ல் 5,000 பொருளை ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டாரு, மீதி 15,000 தரணும். அப்போ அந்த 15,000 வரைக்கும் தான் நமக்கு என்ட்ரியாக வரும். இப்போ பார்த்தோன்னா பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் எவ்வளோ போடணும்னு சொன்னேன், 15,000 டு மனோ அக்கௌண்ட் 15,000. ஏன்னா ஆச்சு, பேமெண்ட் வந்து ஃபுல்லாக செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், சேல்ஸ் பண்ணது 20,000, ரிட்டர்ன் ஆனது 5,000. அப்போ 20லேருந்து 5 போச்சுன்னா 15,000 நமக்கு பணம் வந்திருக்கு. எது மூலயமா வந்திருக்கு, பேங்க் மூலயமா. அப்போ உள்ளே வர்றது டெபிட்டுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெபிட்டு டு மனோ அக்கௌண்ட். யார்கிட்டேருந்து வந்திருக்கு, மனோ கிட்டேருந்து வந்திருக்கு. அப்போ மனோ அக்கௌண்ட் கிரெடிட். ஓகேவா, தேங்க்யூ.